ஹலோ எவ்ரிவன், வணக்கம். இப்போ நம்ம தமிழில் எப்படி பேசணும் ஹிந்தி எழுத்த அப்படின்றது ஃபஸ்ட்டு நம்ம அ இ படித்தோம் இல்லையா. இப்போ நம்ம ஹிந்தியில் கியா அப்படின்னு இருக்குது. கியானா வாட்டுன்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். அப்போ நம்ம அதை எப்படி உச்சரிக்கணும்? கியா என்ன அப்படின்னு அர்த்தம். கியானா என்ன, கொஷன் ஃபார்மில் வருது இல்லையா. கப்புன்னா வென்னு வருது. இதில் க ப கப்பு கீழே புள்ளி வச்சா பான்ற இது உச்சரிப்பு வரணும். கப்பு நீங்கள் மேலே லைட்டாக வச்சுக்கோங்க இப்புக்காக. ஆனால் பான்னு தான் சொல்லணும். நமக்கு தமிழில் ஒரே ஒரு பா தான் இருக்குது. அதை எழுத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்லணும். நம்ம அடுத்து அந்த ஒரு எழுத்தையும் எதை கா சொல்லணும் எதை பா சொல்லணும்னு புரிய வைக்கிறவங்களுக்கு. இப்போ இது கப்புன்னு சொல்லணும். அப்போ வென் எப்போ, அது எப்பன்னு அர்த்தம். ஹமாரா ஹமாரா அப்படின்னா இது கிஸ்கா ஹூஸ்ன்னு வருது. இது ஹமாரா. கிஸ்கா இது கிஸ்கா அப்படின்னா யாரோடது. இது ஹூஸ் யாருடையது. இது ஹமாரா அப்படின்னா நம்மளோடது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹமாரான்னு சொல்லுவாங்க. நமது எங்களது அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறோம் இல்லையா, எங்களது எங்களுடையது அப்படி சொல்லும்போது இதை யூஸ் பண்ணணும். அந்தர் அப்படின்னா உள்ள, இன்சைடு. அப்பா எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்போம். அப்போ அந்தர் சொல்லுவாங்க. அந்தர் தா சொல்லும்போது கீழே புள்ளி வச்சுட்டா தா சவுண்டு படிங்க. இன்சைடு இப்போ உள்ளே. லே அப்படின்னா எடுத்துக்கோ அப்படின்னு அர்த்தம். இதுக்கு லேன்னு சொல்லணும். லே டேக்கு எடுத்துக்கொள். ஆனால் நம்ம தமிழில் படிக்கும்போது எடுத்துக்கோ அப்படி தானே சொல்கிறோம். எடுத்துக்கொள்னு நம்ம சொல்ல மாட்டோம் இல்லையா. அதே மாதிரி லே அப்படின்னு சொல்லுவாங்க. யஹா அப்படின்னா இங்கே. இங்கே யஹான்னா இங்கே. இதில் யா ஹா யஹா ஹா சவுண்டு வரணும். யஹா ஹாவோட சேர்த்து சொல்லணும். அந்த ஈ அந்த யா ஹா ரெண்டும் சேர்த்து யஹா அப்படி சொல்லணும். வஹா யஹான்னா ஹியர் இங்கே. வஹா அப்படின்னா வஹா. அங்கே தேர்னு சொல்கிறோம். அங்கே. தேக்கோ அப்படின்னா பாருன்னு அர்த்தம். தேக்கோ கோ தேக்கோ அப்படின்னா பார். சி இங்கிலீஷில் சி சொல்கிறோம். அதே மாதிரி தமிழில் பார். இது தேக்கோ. மேரி அப்படின்னா இப்போ ஜென்ஸ் மேரா சொல்லுவாங்க. கேர்ள்ஸு லேடிஸ் மேரி அப்படி அது சொல்லுவாங்க. இப்போ ஏ மேரி ஹே ஏதாவது ஒரு பொருள் இருந்தால் ஏ மேரி ஹே அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது மேரி அப்படின்னா என்னோடது. இது மேரி. சின்ன ரீ போட்டுக்கோங்க. மேரி. இது மேரா. மேரா என்னோடது. அது மாதிரி என்னுடையது. கஹான்னா எங்கே அப்படின்னு அர்த்தம். கஹா எங்கே. வேர். ஹம்னா நாங்கள். ஹம்னா நாங்கள். இதிலேயே நீங்கள் கொஷன் ஃபார்ம் பண்ணணும். யஹா கப் இங்கே எப்போ. இந்த மாதிரி இதிலிருந்தே ஒரு வேர்டாக நம்ம தேட முடியும். யஹா தேக்கோ இங்கே பாருங்கள். யஹா देखो
இங்கே பார். சின்ன சின்ன வேர்ட்ஸ், குட்டி குட்டி வேர்ட்ஸை நம்மளே உண்டு பண்ணலாம். வஹா தேக்கோ, அங்கே பார். இது இருக்கு இல்லையா, வஹா தேக்கோ, பக்கத்துலேயே வருது பாருங்கள். வஹா, இது இது வா, இது வஹா. வஹா சி வருது, தேக்கோ, அங்கே பார். யஹா தேக்கோ, இங்கே பார். அதே மாதிரி ஆ எழுதல, இதர் ஆவோ. இதர்னாலும் இங்கே. இதர் தேக்கோ இல்லை, அந்தர் தேக்கோ, உள்ளே பார். இது வருது பாருங்கள். அந்தர் இது தேக்கோ. இந்த வார்த்தை அந்தர் தேக்கோ, உள்ளே பார் அப்படின்னு அர்த்தம். அங்கே பார் அதுவும் வருது. இங்கே பார், டேக்கு எடுத்துக்கோ. இது மாதிரி நீங்களே ஒவ்வொரு எழுத்தாக ஒவ்வொரு வேர்ட்ஸும் சேர்த்து ஜாயின் பண்ணி கற்றுக்கலாம். தேங்க்யூ.